மேட்ச் 4 பஞ்சாப் வர்சஸ் ஜிடி. ப்ரெடிக்ஷன் ஃபுல்லுமே தப்புடா அப்படின்ற மாதிரி நான் பண்ணியிருந்த எல்லா ப்ரெடிக்ஷனுமே தப்பாக தான் இருந்துச்சு. நேற்று மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஜிடி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஜிடி வந்து தோத்துட்டாங்க. தென் வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த ஐபிஎல்ல வந்து 200 என்ன 250 300லாம் அடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த பேக் டு டேஸ் போகாம இருந்துச்சு. நேற்று மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த 160 டார்கெட்ல வந்து சூப்பரா பவுலிங் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். மேட்சோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா ரெண்டு டீமுமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் வந்து விளையாடுங்க. 50-50 தான் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சு. ஓப்பனிங் பேட்டிங் வந்து குஜராத் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். சாய் சுதர்சன் லிட்டிலாக ஸ்ட்ரகிள் பண்ணாரு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்ப. பட் அந்த பேட்டிங் பொறுத்த வரைக்கும் கில்லா இருக்கட்டும், சாய் சுதர்சனாக இருக்கட்டும், கிளென் பிலிப்ஸாக இருக்கட்டும், பட்லராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராகவே விளையாண்டாங்க. பவுலிங் சூப்பராக போட்டாங்களோ பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அதுக்கப்புறமேட்டு விக்கெட்ஸ் வந்து விழுகவும் நல்லாவே ஸ்லோ ஆயிட்டாங்க. இந்த பட்லரோட கேட்ச் பத்தி நான் வந்து பேசி ஆகணும். ஜேவியர் பேட்லெட் யாராவது தென்னை மரத்தோட இவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பால் 6 போயிருச்சு அப்படின்னு நினைச்சேன். ஒரு ஜம்ப் பண்ணி அந்த கேட்சை பிடிப்பாம பாருங்க, வேற லெவல் கேட்ச். இந்த வருஷம் ஐபிஎலோட இப்போ வரைக்கும் நடந்திருக்க மேட்ச்ல ஒரு சூப்பரான வாவ் கேட்ச் தான் அந்த கேட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி கேட்சஸ்லாம் வந்து என்னோட மெமரிஸ், நிறைய ஐபிஎல் மெமரிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஞாபகப்படுத்துச்சு. ஒரு கேட்ச் வந்து ரிக்கி பாண்டிங் வந்து ஸ்லிப்ல நின்று ஜம்ப் பண்ணி பிடிப்பாரு, ஒரு சூப்பரான கேட்ச். அப்புறமேட்டு பொலார்ட் வந்துட்டு லாங் ஆஃப் சம்திங் ஸ்டெயிட்ல வந்து நின்றுட்டு ஒரு கேட்ச்ல 2-3 கேட்ச் அந்த மாதிரி பிடிச்சிருக்காரு. ஏபிடி வில்லியர்ஸ் வந்து பறந்துலாம் பிடிச்சிருக்காங்க. சுரேஷ் ரெய்னா பறந்து பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக் பத்தி சொன்ன, தினேஷ் கார்த்திக் கீப்பிங் பண்ணிட்டு இருக்கிறப்ப பின்னாடி போயிடும், டேய் நீங்க யாரும் பிடிக்காதீங்கன்னா நானே ஓடி போய் பிடிக்கிறேன்னான்ட்டு பின்னாடி இருக்க பவுண்டரி வரைக்கும் போயிட்டு ஜம்ப் பண்ணி கொடுப்பாரு. இந்த மாதிரி நிறைய கேட்சஸ் வந்து மைண்ட்ல வந்து இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியான கேட்ச் நான் கண்டிப்பா நிறைய விட்டுருப்பேன். உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, மேட்ச்க்கு வருவோம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 160+ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கம்மியான டார்கெட் தான். பஞ்சாப் இதை வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் வந்து நானும் நினைச்சேன். ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங்கே சூப்பரா தான் ஆரம்பிக்கிறாங்க பஞ்சாப். 10 ஓவருக்கு 10 ரன் ரேட் அப்படின்னு இருக்கிறப்ப இந்த மேட்ச் ஒரு 17 ஓவர், அதிகபட்சம் போனா ஒரு 18 ஓவர்ல முடிச்சிருவாங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்பதான் இங்க குஜராத்தும் வந்து கம்பேக் கொடுக்குறாங்க. நல்ல பவுலிங் வந்து போடுறாங்க, ரொட்டேஷனும் சூப்பரா இருக்கு. பிரசித் கிருஷ்ணாவை எனக்கு தெரிஞ்சு சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்ல அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். நல்லா ஸ்லோயர்ஸ் பால்லாம் போடுறாங்க. இன்னொரு ஒரு விஷயம் நான் பேசி அவனுங்க ஹர்ஷிப் சிங்கை பார்த்தாலே ஒரு மாதிரி இது கடுப்பா இருந்துச்சு. ஏன்னா அந்த நக்கில் பாலோ சம்திங், அதை என்ன சொல்லணும் எக்ஸாக்டா இல்லை, இப்படி வச்சுக்கிட்டு குத்தி 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 கடைசி ஓவர்ல திவாட்டியாக போட்ட பால் எல்லாமே தலைக்கு மேல, 3 பால் தலைக்கு மேல நோ பால் கொடுக்குற அளவுக்கு ஒரு மோசமான பவுலிங். ஐ மீன் அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வச்சாலும் எனக்கு பர்சனலா என்னடா நீ அதுக்கு ஒழுங்கா போட்டு அவனை அடிக்க விட்டு கேட்ச் அடி இல்ல போல்ட் அடி, என்ன இப்படி மோசமா போட்டுட்டு இருக்க அப்படின்னு ஒரு மாதிரி காண்டா இருந்துச்சு. எனக்கு ஏன்னு தெரியல, ரொம்ப அந்த பவுலிங் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஓப்பனா சொல்லலாம், என்னடா இப்படி போட்டுட்டு இருக்கான், இதுக்கு பேர் வந்து அந்த ஜென்டில்மேன் கிரிக்கெட்டே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே, இங்கிட்டு வருவோம் பேட்டிங்க்கு. இங்கேயும் வந்து பேட்டிங் சூப்பரா தான் பண்றாங்க. ஸ்ரேயஸ் ஐயருக்கு கையில வந்து அடிபடுறது, அந்த கூப்பர் வந்து அடிக்கிற பால். அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, அடுத்த பாலே வந்து ரிஸ்ட் ரொட்டேட் பண்ற மாதிரி அவரும் வந்து அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. மேட்ச் அதுக்கப்புறம் நல்லா ஸ்லோ ஆகுது. ஸ்லோ ஆயிட்டு 17 ஓவர் 18 ஓவர் முடிக்க வேண்டிய மேட்ச் வந்து 20வது ஓவர்ல தான் வந்து முடிக்கிறாங்க. நேற்று மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே வந்து சூப்பரா தான் விளையாண்டாங்க. ரெண்டு டீமே வந்து மிடில் ஆர்டர்ல சொதப்புறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்னும் பவுலிங் ரொட்டேஷன்லாம் வந்து சூப்பரா பண்ணும். பார்ஷியலி நீங்க வந்து பஞ்சாப் கிங்ஸை கம்பேர் பண்றப்ப குஜராத் டைட்டன்ஸோட டீம் உண்மையிலேயே நல்லா இருக்கு. நீங்க வந்து ஸ்குவாடை வேணா எடுத்து பாருங்க. இருந்தாலும் நேற்று மேட்ச் வந்து சூப்பரான கேப்டன்சி ஸ்ரேயஸ் ஐயர் பண்ணதுனால வந்துட்டு இந்த மேட்ச் வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கிறாங்க. சூப்பரான மேட்ச். இன்னைக்கு மேட்ச் யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீ யாருக்கு சப்போர்ட் பண்றடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்எஸ்சியா டெல்லியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேட்சை வந்து எனக்கு தெரிஞ்சு டெல்லி தான் இந்த மேட்சை ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே ப்ரெடிக்ஷன் பண்ணதுல 4 மேட்ச்ல 1 அவுட் 3 தான் கரெக்டு. சரி பார்ப்போம். நான் வந்து டெல்லிக்கு சப்போர்ட் பண்றேன், நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க, இந்த மேட்சை யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.